வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் அரசியல் சார்ந்த பிரபலங்களை வெல்கம் பண்ணி அவங்க கிட்ட இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியை மின்னம்பலம் அப்படிங்கிற சேனல் தொடர்ந்து நடத்தி வராங்க. சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரத்தை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு யங்ஸ்டர் எழுந்து கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, ராகுல் காந்தி இவிஎம்மில் நடக்கக்கூடிய தேர்தல்களை எதிர்க்கிறாரு, இவிஎம் மிஷினில் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் ராகுல் காந்தியெல்லாம் சொல்கிறாங்களே, பேசாமல் இவிஎம்முக்கு பதிலாக கடந்த கால மாதிரியே பேலட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு ஒரு இளைஞர். கார்த்திக் சிதம்பரம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 1996 நான் தேர்தலை பார்த்துட்டு வரேன். இதே இவிஎம் மிஷினில் நடைபெற்ற தேர்தலில் நான் ஜெயிச்சிருக்கேன். இதே இவிஎம் மிஷினில் நடைபெற்ற தேர்தலில் நான் தோற்றும் போயிருக்கேன். நான் தோல்வி அடைஞ்சதுக்காக இவிஎம் மிஷின் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணவே முடியாது, ஓப்பன் சேலஞ்சு அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டாண்ட் அலோன் மிஷின் இவிஎம் மிஷின், எந்த நெட்வொர்க்கோடையும் அதை கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் மொபைலு என் மொபைலை கொண்டு கனெக்ட் பண்ண முடியும், ஏன்னா நெட்வொர்க்கு கீழே இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜையும் என் வீட்டு ஃப்ரிட்ஜையும் கனெக்ட் பண்ண முடியுமா? உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழுது ஆனிச்சுன்னா என் வீட்டு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகுமா? ஆகாதுல. இது மாதிரியான மிஷின் தான் இவிஎம் மிஷினு, அதில் முறைகேடே பண்ண முடியாது. அடுத்து சில பேர் சொல்லுவாங்க, 1ஆம் நம்பர் பட்டனை அழுத்தினா 5ஆம் நம்பர் தாமரைக்கு ஓட்டு போகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. நார்மலாக இவிஎம் மிஷினில் எந்த வரிசையில் பெயர்கள் இருக்கும்னா வேட்பாளர்களுடைய ஆல்பபேட்டிக் ஆர்டரில் தான் நேம்ஸ் இருக்கும். 1ஆம் நம்பர் பிஜேபி, 2ஆம் நம்பர் காங்கிரஸ் அப்படிலாம் இருக்காது. அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய ஆல்பபெட்டிக் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரிசையில் தான் பெயர்கள் இருக்கும். அதனால் அப்படியும் முறைகேடு பண்ண முடியாது. தேர்தல் நடப்பதற்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் வந்துடும், சம்மந்தப்பட்ட தொகுதிக்கு வந்துடும். அந்த தொகுதியிலிருந்து வாக்குச்சாவடிக்கு எப்போ போகும் தெரியுமா? நாமினேஷனை வித்ட்ரா பண்ணுறதுக்கு சொல்லுவாங்கள்ல, அதாவது வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான நாள் வரும்ல, அப்போ தான் இவிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுடைய பேரை ஏற்றுவாங்க. அதனால் இந்த 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்தினா 3ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய தாமரைக்கு விழுகுது, எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரைக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு. அதனால் கார்த்திக் சிதம்பரம் இவிஎம்முக்கு எதிராக பேசக்கூடிய திமுக காங்கிரஸ் காரங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சமீபத்தில் திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்திருந்தார்ல, இது தொடர்பாக அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நம்ம நேற்று போட்ட வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஓபிஎஸ் மோடியுடைய விஸ்வாசி, மோடி மேலே அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கிறவர். 2025 ஜூலை மாதம் தூத்துக்குடிக்கு மோடி வரும்போது மோடியை சந்திப்பதற்கான பாக்கியத்தை எனக்கு வழங்கணும் அப்படின்னு கடிதம் எழுதினார். பாக்கியத்தை கொடுக்கணும், மோடியை சந்திக்கிறதையே பாக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டாரு ஓபிஎஸ். எந்த இடத்துலையும் மோடிக்கு எதிராக ஓபிஎஸ் பேசினது கிடையாது. என்டிஏக்குள்ளே சேர்றதுக்கு பல கட்ட முயற்சி எடுத்தார் ஓபிஎஸ். ஆனால் இபிஎஸ் உடைய பேச்சை கேட்டு நயினார் நாகேந்திரன் அதற்கு விடவே இல்லை. என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் வரவிடாமல் தடுத்தார் நயினார். டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்தால் அதிமுக தொண்டர்கள்லாம் ஒழுங்காக தேர்தல் வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்க அதிருப்தி அடைஞ்சிருவாங்க, இதனால் அதிமுக பாஜக இடையே விரிசல் ஏற்படும் அப்படின்னு நயினார் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணார். அதன் காரணமாக தான் ஓபிஎஸ்க்கு என்டிஏல இடம் கிடைக்கல. அதனால ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. திமுகவில் போய் ஓபிஎஸ் சேர்ந்தது தப்பு தான். ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய ஓபிஎஸ், எந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்தாங்களோ அந்த கட்சியில் போய் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக போய் சேர்ந்தது தப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பதற்கு தள்ளுனது நயினாரும் இபிஎஸும் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை தான் சிம்பாலிக்காக அண்ணாமலையும் குறிப்பிட்டிருக்காரு. பிரதமர் மோடி மீது பெரும் அன்பு வைத்திருந்த தலைவர் ஓபிஎஸ், அவர் இன்னைக்கு திமுகவுக்கு சென்றதால் அவரை பற்றி வேறு மாதிரி நான் பேச விரும்பலை. காலத்தினுடைய சூழல் அந்த முடிவை எடுக்க வைத்திருக்கிறது. எல்லா முடிவுகளுக்கும் சாதகம் பாதகம் இருக்கு. ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு அவருக்கு பாதகம் தான் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு வைரலாக ஷேர் ஆகுது. இது 2.
அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான திட்டத்தை ராஜஸ்தானில் தொடங்கி வைக்கிறாரு. நாடு முழுவதும் இந்த திட்டம் தொடங்கப்படுது. என்ன திட்டம்னா, சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடக்கூடிய திட்டம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. நாடு முழுவதும் 1,15,00,000 சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட இருக்கான். திமுக காரங்க உடனே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் இதை ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. திராவிட மாடலை தேசிய மாடல் காப்பி அடிக்குதா அப்படின்னு திமுக காரங்க பதிவு போடுறாங்க. பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, இது முதல்ல நேஷனல் ஸ்கீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு. எப்போதுமே மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு திமுக அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கள்ல, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே சரி 10 நாளைக்கு முன்னாடி நம்ம தொடங்குற மாதிரி ஒரு பாவலா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா நடந்திருக்கு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இது மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து நடத்தக்கூடிய திட்டம். இதில் மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம், மாநில அரசாங்கத்துடைய பங்கு கம்மி. இதெல்லாம் தெரிஞ்சும் இதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதை எங்கே போய் சொல்ல அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.